நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இருட்டறையில் அமர்ந்திருக்கும் நம்மை நம் இருக்கைகளை விட்டு நகர்த்தாமலேயே இந்த உலகத்தின் பல்வேறு முனைகளில் இருக்கும் காட்சிகளை நம் கண் முன்னால் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கிற அற்புதத்தையும் நம் நினைவுகளிலும் ஞாபகங்களிலும் வெவ்வேறான உணர்வுகளை நிரப்பிச் செல்கிற மாய வித்தையையும் ஒவ்வொரு நாளும் இந்த சினிமாக்கள் செய்து கொண்டே இருக்கிறது. திரையரங்கம் என்கிற இருட்டு அறையில் இருந்துதான் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு திரைக்கலைஞர்களின் வாழ்வும் கனவுகளும் வெளிச்சத்திற்கு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் திரையை தொடுகிற திரைப்படங்களை பற்றி அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணுற நிகழ்ச்சி தான் இந்த துலாக்கோல். அப்படி ஒவ்வொரு வாரமும் திரையை தொடுகிற திரைப்படங்கள் மக்களுடைய மனதில் எப்படியான இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு, அந்த திரைப்படங்களில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற நிகழ்ச்சி தான் நம்மளுடைய இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் அனலைஸ் பண்ண திரைப்படமான தக் லைஃப் திரைப்படத்தினுடைய விமர்சனம் ஒரு நடுநிலையான விமர்சனம் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டுதலை பெற்றது. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த வாரமும் நேர்மையான பார்வையோட நாம் விமர்சனத்துக்கு உட்படுத்த போகிற படம் எது? புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் சண்முக பாண்டியன் நடித்து மிக எதிர்பார்ப்புகளோடு திரையை தொட்டிருக்கிற படைத்தலைவன் திரைப்படத்தை தான் நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னோடு சேர்ந்து இந்த தூணும் உங்களுக்கு இன்னொரு அங்கமாக இருந்து இந்த விமர்சனத்தில் பங்கெடுத்துக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இன்றைக்கு திரையை தொட்டிருக்கிற படைத்தலைவன் திரைப்படம் மக்கள் மத்தியில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மதிப்பீடுகளாக மாற்றி உங்கள் முன்னால் இந்த தூண் பிரதிபலிக்க போது நிச்சயமாக இந்த விமர்சனமும் இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. முதல்ல இந்த படத்தை பற்றிய இந்த படத்தினுடைய கதை களம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போனோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய புவனேஸ்வரில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்திலிருந்து கதை தொடங்குது. அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களான்னு அந்த மக்கள்லாம் சாமியை கேட்டு ஏங்கும் பொழுது காட்சி அப்படியே பொள்ளாச்சியில் இருக்கிற சேத்துமடையில் ஓப்பன் ஆகுது. அங்கே கதாநாயகனுடைய அறிமுகம், அவருடைய வாழ்வியல் காட்சிகளாக நம்ம கண் முன்னாடி அப்படியே ஓடுது. அவரும் அவருடைய அப்பாவும் ஒரு யானையை வச்சு வளர்க்குறாங்க. அந்த யானை திடீர்னு காணாமல் போகுது. காணாமல் போனதற்கு பிறகு அந்த யானையை தேடி கதாநாயகன் போகிறாரு. கதாநாயகன் யானையை தேடி போகிற பொழுது அவர் எதிர்கொள்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, சவால்கள்லாம் என்ன, அந்த யானையை கண்டுபிடிச்சாரா, அந்த மலைவாழ் கிராமத்தினுடைய மக்கள் அவங்க இப்படியான ஒரு நாயகனை எதிர்பார்த்து தன்னுடைய பிரச்சனை தீர்ந்துடும் ஒரு நாயகனை எதிர்பார்த்து காத்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்துதா, அதை எப்படி கதாநாயகன் தீர்த்து வச்சாரு இப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஒரு இடத்துல தொடங்கி அப்படியே பயணமாகவே இந்த கதை டிராவல் ஆகி ஒரு புவனேஸ்வரனுடைய அந்த கிராமத்தில் மலைவாழ் கிராமத்தில் கதை முடியுது. இதுதான் படத்தினுடைய பிளாட். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கதாநாயகன் சண்முக பாண்டியன் தான். இதற்கு முன்னாடி அவர் சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் பார்த்த சண்முக பாண்டியனுக்கும் இந்த படத்தில் நாம் பார்க்குற சண்முக பாண்டியனுக்கும் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குது. தன்னை மெருகேற்றிக்கிட்டு தன்னோட உடம்பெல்லாம் மெலிஞ்சு அப்படி கட்டு மஸ்தா தன்னுடைய உடம்பை மாற்றிக்கொண்டு ஒரு கதாநாயகனாக களம் தொட்டு இருக்கிற சண்முக பாண்டியனுக்கு நிச்சயமான ஒரு வாழ்த்துக்களை நம்ம அந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். கதாநாயகனாக உள்ள காட்சிகளில் தெரிகிற சண்முக பாண்டியன் எந்த விதமான பந்தாவும் தேவையில்லாத பில்டப்பும் எதுவுமே இல்லாமல் கதையினுடைய ஓட்டத்துக்கு ஒரு சேத்துமடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞனாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுடைய மனநிலையை ரொம்ப அழகாகவே சண்முக பாண்டியன் பிரதிபலிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் சண்முக பாண்டியனுடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் சண்டை காட்சிகளில் அவர் அப்படி கம்பீரமாக நிற்கும் பொழுது நிச்சயமாக இவரால் இத்தனை பேரை அடிக்க முடியுண்டா அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, திரையில் நமக்கு தெரியுது. அதற்கு காரணம் சண்முக பாண்டியனுடைய உழைப்பு. சண்முக பாண்டியன் தன்னுடைய முழு உழைப்பையும் இந்த படத்திற்காக கொட்டி கொடுத்திருப்பதனால் அவருடைய உழைப்பு இந்த படத்தை மக்கள் மனதில் ஒரு படி மேலே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சண்முக பாண்டியன் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்கள் தான். எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்களான்னு அந்த கிராமத்து மக்கள் அப்படி வானத்தை நோக்கி அப்படி கை தூக்கி நிற்கும் பொழுது அப்படியே மைல்டாக ஒரு பாடல் ஒன்று தொடங்குது. கதாநாயகனுடைய என்ட்ரி, யானையில் அப்படியே உட்காந்துட்டு வர்றாரு. அப்பா, ஒரு பழைய இளையராஜாவினுடைய படத்துக்கு வந்துட்டோண்டா.
பழைய இளையராஜா நமக்கு திரும்ப ஒரு பாடலோடு நம்ம இந்த படத்தில் சந்திக்கிறதுக்கு வந்திருக்காராங்கிற ஒரு சந்தோஷத்தை பார்வையாளர்களுக்கு அவருடைய பாடல்கள் ரொம்ப அழகாக கொடுக்குது. அவருடைய பாடல்கள் ஒரு மென்மையான உணர்வை, இதமான உணர்வை மக்களுக்கு கொடுக்கறதுனால பாடலோட பாடலாக மக்கள் ஒன்றி போயிடுறாங்க. ஸோ இளையராஜாவினுடைய பாடல்கள் இந்த படைத்தலைவனுக்கு ஒரு முக்கியமான பலம். அந்த வகையில் இளையராஜா இந்த படத்தை ஒரு படி மேலே தூக்கி வைக்கிறாரு. இவர் இந்த படத்தினுடைய செகண்ட் ப்ளஸ். படத்தினுடைய மூன்றாவது ப்ளஸ் யார் அப்படின்னா சதீஷ்குமார், இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். பொள்ளாச்சியினுடைய அழகை கேமராக்களில் பதிவு பண்ணி நம்மளுடைய கண் முன்னால் காட்சிகளாக மாற்றிய விதத்திலும் இருக்கட்டும், புவனேஸ்வர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கிற மலைவாழ் கிராமத்தை, அந்த மலை காடுகளையும் ரொம்ப அற்புதமாக காட்சிகளாக்கி ரொம்ப சிரமமான விஷயங்கள் நிறைய மெனக்கெட்டிருக்காரு அவர். அந்த ராத்திரியில் அந்த டாப் சீக்வன்ஸில் அந்த மலை பிரதேசங்களில் காடுகளில் கேமராக்கள் ரொம்ப அழகாகவே ட்ராவல் பண்ணி அற்புதமான காட்சிகளை நம்மளுடைய கண்ணுக்கு விருந்தாக்கி கொடுத்துருக்கு. அற்புதமான காட்சிகளை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக்கி கொடுத்துருக்கு. அந்த வகையில் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சதீஷ்குமார் இந்த படத்தை தன்னுடைய உழைப்பால் ஒரு படி அப்படி மேலே உயர்த்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் இந்த படைத்தலைவனுடைய மூன்றாவது ப்ளஸ். இந்த படத்தினுடைய நான்காவது ப்ளஸ் ரொம்ப முக்கியமான ப்ளஸ். இந்த படத்திற்காக நிறைய பேர் தங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. அதில் இயக்குனர் இருக்கார், அதில் நாயகன் இருக்கார், நாயகி இருக்காங்க, பல கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஆனால் தன்னை அறியாமல் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்ததில் முதன்மையான ஒருத்தர் யார் அப்படின்னா மணி, இந்த படத்தினுடைய யானை. அந்த யானையை திரையில் பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு ரம்யம் சூழ்ந்துக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு யானையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி இவங்க காஸ்ட் பண்ணி இந்த யானை தான் வேணும்னு நினச்சி எடுத்தாங்களா, எந்த சிறப்பு அடிப்படையில் இந்த யானையை நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. திரையில் இந்த யானையை பார்க்கிற பொழுதே இது நம்ம மணிடா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உயிரா, இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன்டா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த யானை ரொம்ப அழகாக நம்மளுடைய மனசுக்குள்ளே நுழைஞ்சிருது. அதனுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, நிறைய இடங்கள் படக்குழுவினரோடு சேர்ந்து இந்த யானையும் நிறைய பயணம் போயிருக்கு. அதனுடைய பார்வை ரொம்ப இதமாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான கனெக்ட் இருக்குது. சண்டை காட்சிகளில் அந்த யானையினுடைய உழைப்பையும் நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ரொம்ப அற்புதமாக அந்த யானையை வச்சு இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸில் மணி என்கிற அந்த யானையை நம்ம சொல்லி ஆகணும். யானையினுடைய உழைப்பும் இந்த படத்தை மக்கள் மனசில் இன்னொரு அடி அப்படி மேலே தூக்கி வச்சிருக்கு. ஸோ இது ஃபோர்த் ப்ளஸ். படத்தினுடைய அஞ்சாவது ப்ளஸ் ரொம்ப முக்கியமான ப்ளஸ். அது யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் யு அன்பு. இவர் இந்த படத்தில் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தினுடைய திரைக்கதையெல்லாம் வேறு ஒருத்தர் பண்ணியிருக்கார். தனக்கு வழங்கப்பட்ட கதையையும் திரைக்கதையையும் வசனங்களையும் ரொம்ப அழகாக காட்சியாக்கிய விதத்தில் இவர் ஒரு நல்ல இயக்குனராக, தேர்ந்த இயக்குனராக மிளிர்றாரு இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அர்ப்பணிப்பால் இந்த படத்தை மக்கள் மனசில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி நிற்கிற ஐந்தாவது ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் யு அன்பு தான். இன்றைக்கு படைத்தலைவன் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்னென்ன பாசிட்டிவ்லாம் அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாகவே ஒரு திரைப்படத்திற்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கடினமான அயராத உழைப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் மறுக்க முடியாத உண்மைதான். பொதுவாக ஒரு படத்தை திரைக்கலைஞர்கள் தொடங்குவதற்கு முன்பாக என்ன மாதிரியான மனநிலையில் தொடங்குவாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு சிறப்பான தவறுகள் இல்லாத மக்களுக்கு பிடித்த ஒரு அழகான சினிமாவாக மாற்றி திரையில் கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். ஆனாலும் சில நெருடல்கள் நிகழ்கிற பட்சத்தில் எங்கோ ஒரு சறுக்கல் நிகழ்ந்து அந்த படத்தில் சில மைனஸ்களை நெகட்டிவாக கொண்டு வந்து சேர்த்துறது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத விஷயங்களாகிடுது. அந்த வகையில் படைத்தலைவன் திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ்லாம் என்ன, எந்தெந்த வகையில் அந்த படம் மக்கள் மனசுல இருந்து கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? படைத்தலைவன் திரைப்படத்தினுடைய கதை தான் இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ், ஃபஸ்ட்டு மைனஸ். ஏன் அப்படின்னா
இது எங்கே தொடங்குது, எப்படி பயணிக்குது, எங்கே போய் முடியுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கதையாசிரியருக்கு இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது. எங்கேயோ தொடங்குது, புவனேஸ்வரில் இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தில் இந்த கதை தொடங்குது. அதுக்கப்புறம் சேத்துமடைக்கு வருது, பொள்ளாச்சியினுடைய சேத்துமடைக்கு வருது. வர்றதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் எதற்காக இந்த கதைக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், எங்கே தொடங்குறோம், எப்படி பயணிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு இல்லாததுனால படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. படத்தில் சில பரபரப்பான காட்சிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு சண்முக பாண்டியனை இந்தியாவில் இருக்கிற எல்லா ரவுடிகளும் தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பில்டப்போட இன்டர்வல் பிளாக் கொடுக்குறாங்க. அதன் பிறகு எதற்காக அந்த ரவுடிகள் தேடுறாங்க, சண்முக பாண்டியன் யார், தேடிக்கொண்டிருந்த அந்த ரவுடிகள்லாம் என்ன ஆனாங்கன்னு எந்த கிளாரிட்டியுமே அந்த கதையில் இல்லாததுனால மக்கள் வெளியில் வரும்பொழுது என்னமோ ஒன்று குறையுதுரா அப்படிங்கிற ஒரு ஃபீலோட வெளில வராங்க. ஆக இந்த கதை இந்த படத்தினுடைய மைனஸில் ஒன்று. ஸோ படத்தினுடைய மைனஸில் ரொம்ப முதன்மையானது இந்த படத்தினுடைய கதை. அது இந்த படத்தை மக்கள் மனசுல இருந்து ஒரு படி கீழே இறக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. படத்தினுடைய இரண்டாவது மைனஸ் என்ன அப்படின்னா படத்தினுடைய திரைக்கதை. கதையில் எவ்வளவு சிக்கலும் குழப்பமும் இருந்துச்சோ அதே சிக்கலும் குழப்பமும் திரைக்கதையிலுமே இருந்தது. திரைக்கதையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொன்னால் படத்தினுடைய ஸ்பாய்லராக கூட மாறிடலாம். படம் பார்க்குறவங்களுக்கு இந்த காட்சிகள்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டா அது ஒரு தவறான வழிநடத்தலாகவும் அமையலாம். அதனால் சில விஷயங்களை மறைச்சிட்டே சொல்கிறோம். என்ன அப்படின்னா படத்தினுடைய திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப லேகான ஒரு திரைக்கதை. எதற்காக இந்த காட்சிகளை பண்ணுறோம், அது ஒரு இந்த காட்சியிலேருந்து அடுத்த காட்சிக்கான அந்த கனெக்டிவிட்டி என்ன, எதற்கு ஒரு காட்சியை நம்ம ஒரு ஒரு கிளைமாக்ஸை நோக்கி தானே ஒரு திரைப்படம் பார்வையாளர்களை கிளைமாக்ஸை நோக்கி தானே அழைச்சிட்டு போகணும். அப்படி அழைச்சிட்டு போகும்பொழுது சில விஷயங்களை எல்லாம் அவங்க மனசில் இன்புட்டாக ஃபீட் பண்ணிக்கிட்டே வரணும். கிளைமாக்ஸுக்கு ஒரு படம் ரசிகர்களை தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் சரியாக மக்களை தயார் செய்து அப்படி கிளைமாக்ஸில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தினாதான் அது சரியான திரைக்கதையாக இருக்கும். அப்படி அந்த வேலையை இந்த திரைக்கதை செய்யாமல் போனதனால் இந்த படத்தினுடைய செகண்ட் மைனஸில் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே சரியாக அமைக்கப்படாததால் மக்களின் மனதிலிருந்து படைத்தலைவன் ஒரு படி கீழே இறங்கி நிற்கிறான். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா படத்தினுடைய டயலாக்ஸ். இந்த படத்திற்கு வசனங்களை பார்த்திபன் தேசிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இந்த வசனங்கள்லாம் நல்லாவே இல்லையா, ரொம்ப ஒஸ்டா அப்படின்லாம் புறந்தள்ளி, ரொம்ப ஒஸ்டா இருக்குது, ரொம்ப மோசமான வசனங்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் புறந்தள்ளிட முடியாது. நிறைய முயற்சி பண்ணி அந்த வட்டார வழக்கில் இருக்கிற சொற்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஆழமான வசனங்கள் இல்லாததால் ஒரு வசனம் கூட திரையரங்கத்திலிருந்து வெளிவருகிற ரசிகர்களுடைய மனசில் பதியவே இல்லை. நிறைய வசனங்கள் ரிப்பீட்டடாக இருக்குது. நமக்கு தெரிந்த விஷயங்களையே திரும்ப திரும்ப பல்வேறு காட்சிகளில் ஒரே வசனங்களால் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அயற்சி வந்து சேர்றதை மறுக்கவே முடியல. அந்த வகையில் படத்தினுடைய வசனங்கள் படத்திற்கு பலவீனம். அது இந்த படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்குது. இது படத்தினுடைய அடுத்த மைனஸ். படைத்தலைவன் படத்தினுடைய அடுத்த முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா படத்தினுடைய நாயகியாக சொல்லப்படுகிற யாமினி சந்தர். யாமினி சந்தர் தனக்கு கொடுத்த வாய்ப்பை அவங்க அளவில் சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட நடிப்புல எல்லாம் பெரிய குறையெல்லாம் இல்லை. ஆனால் அவங்களுடைய இருப்பு இருக்கு இல்லையா, ஒரு கதாநாயகிக்கான முழு நிறைவை கொடுக்கவே இல்லை. மேபி அந்த படத்தில் வந்து டூயட் சாங்ஸ் இல்லை, கதாநாயகனுக்கும் நாயகிக்குமான காதல் காட்சிகள்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாகவே இருந்திருக்கலாம். ஆனாலும் படத்தினுடைய நாயகியை கதையின் களம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அப்படின்னு தோணுது. இவங்க தான் ஹீரோயினா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இன்டர்வல் வரைக்குமே தெரில. இன்டர்வலுக்கு அப்புறமும் இவங்க தான் ஹீரோயின் போல இருக்குது அப்படின்னு டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் தான் நமக்கே புரியுது. அப்படின்னா ஹீரோயினுடைய கேரக்டர் எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேல்யூ இல்லாத ஒரு வெயிட்டேஜ் இல்லாத கதாநாயகியினுடைய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். அந்த வகையில் இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்கிறதுக்கு காரணம் கதாநாயகனுடைய கேரக்டரைசேஷன் வடிவமைக்கப்பட்டது தான். ஸோ இது இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ்.
பொதுவா ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி என்பது என்ன அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வாசலுக்கு வர அந்த ரசிகர்களுடைய மனசுல அந்த திரைப்படம் ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு மகிழ்வா இருக்கலாம், இல்லைன்னா ஆழமான வலியா இருக்கலாம், இல்லை இரண்டும் கலந்த உணர்வா இருக்கலாம். இப்படியான உணர்வுகளை ஒரு திரைப்படம் ஒரு ரசிகருக்கு ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் அது ஒரு வெற்றி திரைப்படம். அந்த வகையில படைத்தலைவன் எப்படியான உணர்வை அதை பார்த்து விட்டு வெளியில் வந்த ரசிகர்களுடைய மனசில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா, அது ஒரு ஆவரேஜான ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் ப்ளஸ்ஸாக நம்ம பார்த்த சில விஷயங்கள் மைனஸாகவும் இருக்குது, மைனஸாக பார்த்த சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இந்த குழப்பம் தான் அந்த படத்தினுடைய பிரச்சனையே. எடுத்துக்காட்டாக ப்ளஸில் நம்ம பார்த்த இளையராஜாவினுடைய இசை இருக்கு இல்லையா, இளையராஜாவினுடைய இசையில் இந்த படத்தில் வந்த பாடல்கள்லாம் படத்தினுடைய ப்ளஸ். அதே நேரத்தில் இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். காரணம், ரொம்ப பழைய, ரொம்ப ஏதோ ஒரு 80களில் 90களில் நம்ம கேட்ட பின்னணி இசையை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அந்த வகையில் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு ப்ளஸ், ஆனால் இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்தினுடைய மைனஸ். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, படத்தில் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு காட்சியில் வரார். அது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அந்த தகவல் தெரிஞ்சு தியேட்டர்லேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. எப்போ விஜயகாந்த் சார் வரப்போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அவருடைய ரசிகர்கள், இப்போ சண்முக பாண்டியன் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் காத்திருக்கும் பொழுது அந்த காட்சி வருது. அந்த காட்சி ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதை அவங்க சிஜி பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப வீக்காக இருக்குது. எப்படி விஜயகாந்த் சார் இந்த படத்தில் தோன்றிய அந்த விதம், அந்த காட்சி இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸோ, அந்த காட்சியை இவர்கள் சரியாக வடிவமைக்காமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். அதை தாண்டி விஜயகாந்த் சாரை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதுவுமே இந்த படத்துக்கு பெருசாக ஒட்டலை. ஏன் அவர் இல்லைனாலுமே இந்த படம் அப்படியே நகரும். அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு காரணம், ரீசன். அவர் வந்ததற்கு பிறகு இந்த கதையோட்டத்தில் ஒரு புது ரத்தம் பாய்ஞ்சிருக்கணும் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் போனது படத்தினுடைய மைனஸ். படத்தில் கதாநாயகனுடைய நண்பர்களாக சிலர் வராங்க. அதில் ஒருத்தர் டார்லிங் படத்தில் நடிச்சிருப்பார். ரொம்ப அவர் பேர் போன ஒரு காமெடி நடிகர். அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சீரியஸ் டைப் ஆஃப் ரோல் பண்ணியிருக்காரு. மதன் அவருடைய பேர். அவரை மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு காமெடிக்கு இடமே இல்லாமல் ஒவ்வொரு காட்சிகளும் நகரும் பொழுது, ஐயோ இப்போ ஒரு சிரிச்சிட மாட்டோமா, ஒரு நல்ல நகைச்சுவை காட்சி வந்துடாதா, அவ்வளவு ஸ்கோப் இருக்குது படத்தில். ஆனாலும் நகைச்சுவையை அப்படியே ஒதுக்கிட்டு ரொம்ப சீரியஸாகவே படம் போகிறது படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். அதே நேரத்தில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாரும் தங்களுடைய கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்திருப்பது படத்தினுடைய ப்ளஸ். அடுத்ததாக படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனருடைய ஒர்க் என்ன மாதிரியான விஷயங்கள், ஜென்ரலாக ஒரு கிராமத்தினுடைய இளைஞர்கள் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அதெல்லாமே ஓகே, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம், ஓகே, ஜென்ரலாக நார்மலான காஸ்டியூம்ஸ். ஆனால் மலைவாழ் மக்கள் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கிறது ரொம்ப கிளிஷேடாக, ரொம்ப செயற்கையாக இருக்குது. அதை தாண்டி அந்த மலைவாழ் மக்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வச்சிருக்கிற அந்த வில்லன் குரூப்புக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரியான ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, பழைய படங்கள்லாம் இருக்கும்ல, வில்லன்கனா குதிரையில் வருவாங்க, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் இப்போவும் 2025லையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அவர்ஷனாக இருக்குது. என்னடா அது, நீ இன்னும் மாறவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வருது. அது இந்த படத்தினுடைய மைனஸ். மற்றபடி மற்றவர்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஓரளவு சரியாக இருக்கிறது, பொருந்தி இருக்கிறது படத்தினுடைய ப்ளஸ். படத்தில் ஒரு 3 சண்டை காட்சிகள் இருக்குது. இந்த சண்டை காட்சிகள்லாம் எதற்காக காட்சி அமைப்போட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சண்முக பாண்டியனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிறுவ வேண்டிய அவசியம் இந்த திரைப்படத்துக்கு இருக்குது. அதை கிட்டத்தட்ட சரியாக செஞ்சுருக்காரு ஸ்டண்ட் டைரக்டர். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சண்டையும் ரொம்ப அதீத உழைப்பை கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த சண்டை இடம்பெறுகிற அந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, ஒரு சண்டை ஒரு படத்தில் வருது அப்படின்னா, ஒரு சண்டை காட்சி வருது அப்படின்னா, அதற்கு சரியான காரணம் இல்லை அப்படின்னா அந்த சண்டை காட்சி ஒட்டாமல் போயிடும் இல்லையா. அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே 2-3 இடத்துல அந்த சண்டை காட்சிகள் ஒட்டாமல் போகிறது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தில் ஒரு முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னு கேட்டால், படத்தில் கதாநாயகனுடைய அப்பாவாக வருகிற கஸ்தூரி ராஜா அவர்கள். அவர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு, 1-2 படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. தனுஷ் சாரோட அப்பாவை அப்படி திரையில் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்குது. அவருடைய ஓப்பனிங் காட்சிகள்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு எமோஷனை வெளிப்படுத்துகிற ஒரு அப்பா கதாபாத்திரம் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அவரை பார்க்கும் பொழுது இந்த படத்துக்கு அவருடைய கேரக்டர் ஒரு ப்ளஸ் மாதிரி தோன்றினாலும், போக போக அவர் வருகிற காட்சிகளில் அவர் பேசுகிற வசனங்கள் எல்லா நேரமும் சோகமான விஷயங்களையே வெளிப்படுத்தி இருக்கிறதுனால, என்னடா இவர் வந்தாலே ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்காரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி அவர் வருகிற காட்சிகளை பார்க்கிற ரசிகர்களுக்கு அது ஒரு அயற்சியை கொடுத்துருது. அந்த வகையில் அவருடைய கதாபாத்திரமே படத்தினுடைய மைனஸாகவும் மாறிடுது.
இப்படி ஒரு படத்திலேயே இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸை நம்ம மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். படைத்தலைவன் அப்படிங்கிற அந்த படம் உருவாக்கப்பட்ட சூழல், உருவாகி வெளிவந்து இருக்கிற அந்த சூழல் எல்லாமே நம்ம ஒரு முக்கியமான ஒரு சூழல். விஜயகாந்த் சாரினுடைய மகன் நடித்திருக்கிற இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழல்ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படைத்தலைவன் ரசிகர்களுடைய, திரைத்துறையினுடைய எதிர்பார்ப்பை முழுமைப்படுத்தியதா இல்லை ஏமாற்றியதா அப்படிங்கிறத நான் அல்ல, நம்முடைய தூண் தன்னுடைய மதிப்பீடுகளின் மூலமாக சொல்லிடும். எத்தனை நட்சத்திரங்களை தூண் அந்த படத்திற்கு வழங்குகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். படைத்தலைவன் திரைப்படத்திற்கு நம்முடைய தூண் வழங்கிய நட்சத்திர மதிப்பீடோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் இந்த தூணும். நன்றி, வணக்கம்.